அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கடையலூர் கரண்டி ஆம்லேட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வானலில் எண்ணெய் காயட்டும், கொஞ்சமாக ஊற்றி நல்லா காயட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 4 பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே உப்பு, வெறி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் அதுக்குள்ளே நல்லா காஞ்சிடுச்சு. மிக்ஸ் பண்ணதும் அந்த எண்ணெயில் இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பினா எனக்கு சரியாக வரல. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் நல்லா சிகப்பாக வெந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி சுட்டு வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேங்க. இதை என்ன ஒருத்தர் கேட்டாங்க, இந்த மாதிரி சுட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். அவங்களுக்கான வீடியோ இது. பூண்டு 4 பல் நல்லா தோல் உரித்து ஒரு கம்பி எடுத்து அந்த கம்பியில் ஃபஸ்ட்டு வெங்காயம் சொருவிக்கோங்க, 2வது தக்காளி சொருவிக்கோங்க, 3வது பூண்டு சொருவிக்கோங்க. இந்த மாதிரி 2 கைப்பிடி பக்கமாக பிடிச்சி நல்லா இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கோங்க. உடனே 5 காஞ்ச மிளகா நல்லா நெருப்பில் சுட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் உப்பு, புளி, காஞ்ச மிளகா, சுட்ட பூண்டு, சுட்ட தக்காளி சேர்த்து சுட்ட வெங்காயம் 4 கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இன்னொரு சின்ன வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு இப்போ வீட்டில் இருக்க தோசை மாவு எடுத்து ஒரு தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், கல் வச்சாச்சு. ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக முறுமுறுன்னு வர அளவுக்கு எண்ணெய் நல்லா மெலிசாக ஊற்றிருக்க பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சிங்களா? உள்ளே இருக்கிற தோசை கரண்டியாக தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. இது கூட அந்த சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. முறுமுறுன்னு தோசையும் அந்த சட்னியும் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல்